நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், அற்புதமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கிறேன். எஸ், இப்படிப்பட்ட எல்லா சந்தோஷத்தையும் நிறைவா இறை மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நாள் ஆரம்பிச்சிடலாம் உங்க கதையோட. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து பயணம் போயிருக்கிறீங்களா? பஸ்ல நிறைய நீங்கள் பஸ்ஸில் ஒரு சீட்டை பிடிச்சி கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்து ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துருக்கப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து மேம் 2 ஜென்ட்ஸ் நாங்கள் வந்திருக்கிறோம், தயவுசெய்து அந்த சீட்டு மாறி உட்காருங்க அப்படின்னு உங்களுக்கு எழுப்பி விட்டுருக்காங்களா? அப்படி எழுப்பி விட்டது கிடையாது. ஆனா ஒரு தடவை கேட்டிருக்காங்க. கேட்டிருப்போ எனக்கு கோவம், சார் நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சீட்டு பிடிச்சேன், தர முடியாது போங்க அப்படி சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ கோவம் வருது இல்லைங்களா? ஆனால் எத்தனையோ பாவப்பட்ட பசங்க, லேடிஸ் இருக்கிறோம்ப்பா 2 பேர் மாறி உட்காருங்கப்பா அப்படிங்கிறப்ப பல பசங்க மாறியும் உட்காந்துருக்குறாங்க, எழுந்திருந்து கஷ்டப்பட்டு வரும். பையனா இருந்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிச்சிருக்கும். ஸோ நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களை நிறைய பேர் பசங்க பரவாயில்லையே, நான் பட்ட கஷ்டத்தை ஜோகம் பட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். பேருந்து பயணத்தில் ஏதாவது ஒரு பையன் போய் தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, சார் ஃபேமிலி வந்திருக்காங்க மாறி உட்காருங்க, சார் லேடிஸ் நிற்கிறாங்க, எழுந்துக்க வேண்டியது அவங்களுக்கு எந்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது 2 பேரும் வந்திருக்கிற மாறி உட்காருங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கோவம் வருமா வராதா? மனசு இருந்தா இடம் விடுங்கப்பா, இல்லன்னா விடுங்கப்பா. இதை வேற ஒரு பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கோவம் நியாயமானதா நீங்க சொல்றீங்க, அப்ப என்னுடைய கோவம் நியாயமானதானே? என்ன அப்படின்னா, இந்த கதை என்னன்னா பேருந்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. சரி. ஸோ ஒரு மனிதன் டிப்டாப்பா ஒரு வாலிபர் போய் பேருந்து நிலப்பருக்கு ஏறி உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்துல 2 பேர் உட்காரக்கூடிய இருக்கு, இன்னொரு உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. அப்போ பேருந்து கொஞ்சமா ஃபில் ஆகிட்டே வருது. ஒருத்தர் வாராரு, வந்துட்டு அவர் கொஞ்சம் ஆள் பார்த்தா வேஸ்டிங் சட்டையுமா வந்து நிற்கிறாரு. சார் யாரும் பக்கத்தில் வராங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு தனியாக உட்காந்து போகணும்னு ஒரு ஆசை. ஆமாங்க ஆள் வராங்க, அந்த கீழே போயிருக்கிறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு, வேற ஒரு சீட்டு மாதிரி உட்காந்துக்கிறாரு. திரும்ப அப்புறம் இன்னொருத்தர் வராரு, அவர் கொஞ்சம் நல்லா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு டிப்டாப், ஆனால் ஆள் கொஞ்சம் பல்கா இருக்கிறாரு. அவர் வந்து சார் பக்கத்தில் யாரும் உட்காடுறாங்களா, சீட் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை சார் ஆள் வராங்க, வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணுறாரு, அனுப்பி வச்சாரு. அவரும் போய் வேற ஒரு சீட்டில் என்ன பண்ணுறாரு, உட்காந்தார். ஒரு கட்டத்தில் பேருந்து ஃபுல்லாகிட்டே வருது. அப்போ ஒரு அழுக்கு படிஞ்ச ஆடையோட கூடை ஒன்று, ஒரு அழுக்கு கூட மாதிரி இருக்கும், அந்த கூடையை தூக்கிக்கிட்டு ஒரு பையன், சின்ன பையன் என்ன பண்றான், பஸ்ல ஏறி வரான். இப்ப சீட் இவர் பக்கத்துல தவிர ஒரு எங்கேயுமே என்ன இல்லை, சீட்டு இல்ல. இப்ப இவர்கிட்ட கேட்கறான், சார் இங்க யாரும் ஆள் வராங்களா, பஸ்ஸும் எடுக்க போறாங்க. அப்ப இப்ப இவரால் இந்த பொய்யை திரும்ப என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, ஆள் வராங்கன்னு சொல்ல, ஏன்னா பஸ் எடுத்து மூவ் ஆக போகுது. அப்ப அவர் யாரும் வரலப்பா அப்படின்னா அந்த பையன் கூட கீழே வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், பக்கத்துல உட்காந்துட்டான். இப்ப இவருக்கு செம்ம கடுப்பு. ஒருத்தர் வேஷ்டி சட்டை அவரையாவது பக்கத்துல என்ன பண்ணிருக்கலாம், உட்கார வச்சிருந்துருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் அந்த ஃபேன் செட் போட்டு வந்தார்ல, அவர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உட்காந்துருக்கலாம். இப்போ அந்த பையன் அழுக்கான ட்ரெஸ்ஸோட நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துருக்கலாம். பக்கத்துல அந்த கூடையில் என்ன வச்சிருக்கலான்னு வேற தெரியல, அது வேற பயங்கரமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் என்ன பண்ணிருக்காரு. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் எப்பவுமே நடக்கக்கூடிய நிகழ்வு, பேருந்து போயிருக்கிறப்போ போய் ஏறி நம்ம ஒரு பஸ்ஸில் அப்போ தான் கம்ஃபர்ட்டாக செட் ஆகி உட்காந்துருப்போம். பின்னாடியே இன்னொரு பேருந்து வரும், அது இதை காட்டிலும் முன்னாடி என்ன பண்ணும், போகக்கூடிய பேருந்தாக இருக்கும். உடனே இதில் வந்து அடிச்சு பிடிச்சி இறங்கி அதில் சீட்டு கிடைக்குதோ கிடைக்கல நின்றுட்டு என்ன பண்ணும், பயணம் செஞ்சு போவோம். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பேருந்து என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. எல்லாரும் அடிச்சு பரண்டு என்ன பண்ணுறாங்க, இறங்கி ஓடுறாங்க அந்த பேருந்தில் சீட்டு பிடிக்க. இந்த சின்ன பையனும் அம்மா என்ன பண்ணுறான், ஓடிட்டு சார் வெளியே போயிட்டு சார் ஜன்னல் சார் அந்த கூடையை மட்டும் எடுத்து கொடுங்க, நான் உங்களுக்கு சீட்டு போட்டு வைக்கிறேன், டக்குன்னு என் கூட என்ன பண்ணுங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பதிலுக்கு எதிர்பார்க்கல. அவன் போய் என்ன பண்ணுறாங்க, சீட்டு போட்டு இவருக்காக என்ன பண்ணுறான், காத்துட்டு இருக்கான். இவர் அந்த பேருந்தில் ஏறுறாரு. இவன் அங்கே ஏறின பார்த்தோன்னே கையை கட்டி, சார் இங்கே இருக்கு சீட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், கூப்பிடுறான் சின்ன பையன். ஸோ இப்போ இவரால் அந்த காலை என்ன பண்ண முடியல, எடுத்து வைக்க முடியல. ஏன், அப்போ நான் ஒருத்தனை வந்து தரக்குறைவாக அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அவன் கூட உட்கார எனக்கு என்ன ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த பையன் அதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு உட்கார இடம் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு புதிய அந்த அடுத்த பேருந்தில் மாற்று பேருந்து நம்ம போகின்ற பொழுது நான் முன்னாடி ஏறிட்டேன்னா அவருக்கு என்ன பண்ணணும், இடம் பிடிச்சி வைக்கணும். அப்போ இதில் யார் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்போ பல நேரங்களில் நாமும் சிலரை உருவத்தை கண்டு என்ன பண்றோம், எடை போட்டு அது செய்ய கூடாது. எஸ், ஒரு அற்புதமான மெசேஜ் ஜோ. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இது அதிகமாகவே நடக்குது, அதிகமாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான அவராக இந்த கதையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கதையோட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஆலிதர்சனம் பார்க்கலாம். நிச்சயமா.
வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறைவார்த்தை விதையாகி, இறைவாழ்வு பயிராகி, குறையில்லா நிறைவாழ்வு விரைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல், பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். இனி இரக்கத்தால் இறைமகனாய், நீதியால் பண்பாளராய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. மிக
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், ஒரு எனர்ஜியோடவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த நாளை. கண்டிப்பா அந்த தலம் நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க தான் போகிறது. அதை நம்ம கற்றுக்கொண்டு வெளியே போக தான் போறோம், அதை நிறைவேற்ற தான் போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே இன்னைக்கு நாள் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாரோட லைஃப்ல. மாவீரன் அலெக்சாண்டர் அல்லது நெப்போலியன் யார் சொன்னதுன்னு தெரியல, என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எதனால் நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க, ஆனால் என்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் என்கிட்ட என்ன பண்ணிருங்க விட்டு வச்சிருங்க, இழந்த எல்லாவற்றையும் என்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டது நம்பிக்கை. ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய போது சொல்லுவார், நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த நம்பிக்கை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்போதும் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. மாத தொடக்கத்தில் எல்லாருக்கிட்டே நம்பிக்கை இருக்கும், ஏன்னா அப்போ தான் சேலரி வந்திருக்கும், அந்த பணம் இருக்கும், ஓகே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே கான்ஃபிடென்ட் அந்த மந்த் எண்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பலருக்கு என்ன இல்லை, இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த நம்பிக்கையோடு நான் செயல்படுவதற்கு சில ரகசியங்களை நான் அறிந்து வைத்திருக்கேன் வேண்டும். அது என்ன இந்த சீக்ரெட்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்பிக்கையோட ஒவ்வொரு செகண்டும் நம்மளால நம்ம நம்பிக்கையோடு கொண்டு செல்ல முடியும். நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பகட்டுக்காக நான் இதை செய்யறேன் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவோம், வாக்கு கொடுக்குறோம் நிறைய பேருக்கு. இதை நான் செய்யறேன், அதை நான் செய்யறேன், இங்க நான் வருவேன், நான் அதை செய்வேன், உங்களுக்காக நான் அந்த வேலையை என்ன பண்றேன் செஞ்சு முடிக்கிறேன். ஸோ அப்படி ப்ராமிசஸ் நம்ம பண்றோம் இல்லைங்களா, அந்த ப்ராமிசஸ் எல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த ப்ராமிசஸ் முதல்ல நமக்குள்ளே இருந்தா போதுமானது. சில விஷயங்கள் நம்ம சொல்லி அப்புறம் போய் செய்யணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய தேவை இல்லை. அதாவது வெற்றி பெறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, தம்பட்டம் அடிக்க கூடாது. அப்போ அந்த ப்ராசஸ், அதுக்கான வேலை எல்லாமே மறைமுகமாக அமைதியாக நம்ம என்ன பண்ணணும், செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கான வெற்றி நாள் நம்ம வெளிப்புற எல்லாரும் தெரியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அப்பா அம்மா இப்படி நம்ம பார்த்துக்கணும், இதை நம்ம பார்த்துக்கணும், அதை நான் எல்லாருக்கிட்டையும் போய் தம்பட்டம் அடிச்சுட்டு நான் இதை செய்ய போறேன், நான் இத்தனை வருஷம் கழிச்சு இதை பண்ண போறேன் அப்படிலாம் அடிக்க வேண்டிய தேவை. நம்ம செய்ய வேண்டிய வேலையை சைலண்டா செஞ்சுட்டு செய்யற வரைக்கும் நம்மளை சுற்றி பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டுக்கவே இல்லை, அப்பா அம்மாவை கை விட்டுட்டா, அப்படிலாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி கண்டுக்க, ஏன்னா எனக்கு என்ன நடக்க போகுது ஃபியூச்சருங்கிறது யாருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை அதுதான் உள்ள கிடைக்கக்கூடிய நம்பிக்கை, நமக்கு அது கிடைக்கும். ஸோ அப்போ நான் இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு காது கொடுத்து நான் கேட்க தொடங்கினா உள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன ஆயிரும், அடி வாங்கி. ஸோ அப்போ அந்த ப்ராமிஸ் தம்பட்டம் அடிச்சோன்னா வெளியே உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். ஸோ அப்போ வெளியே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அந்த செயலை முடிக்க முடியலன்னா நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு முடிக்கன்னு சொன்னீங்க முடிப்பியா, நாளைக்கு முடிக்கன்னு சொன்னீங்க முடிப்பியா. இது என்ன பண்ணும், நம்மளுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், அடுத்து என்னுடைய மூவ் என்ன எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், யாருக்கும் தெரிய வேண்டாம், அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா. சூப்பர்ப்பா, செம சீக்ரெட். நம்மளும் ஃபாலோ பண்ணலாம், தொடர்ந்து பேசுவோம், பார்த்து பார்க்கலாம். ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம், அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருப்பாடல் 97 குறித்து நாம் தியானித்து பார்ப்போம். இந்த திருப்பாடலானது ஆண்டவருடைய அரசாட்சியை நமக்கு எண்பித்து காட்டுவதாக, தெளிவுபடுத்துவதாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவர்தாம் இந்த உலகத்தின் தலைவர், அரசர் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு அழகாய் தெளிவாய் எடுத்து கூறுகின்றது. ஆண்டவருடைய அரசாட்சி
எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கும் என்பதையும் இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, நமது குடும்பங்களுக்கும் ஆண்டவர்தான் அரசராக இருக்கின்றார் என்ற சிந்தனையோடு கூட இந்த திருப்பாடலை நாம் தியானித்து பார்க்க அழைப்பு பெறுகின்றோம். இந்த திருப்பாடலானது 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானித்து பார்ப்போம். முதலாவது, இறைவன் மகிமையான பிரசன்னத்தோடு நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கின்றது. இரண்டாவது பகுதியானது, ஆண்டவர் ஒருவரே அனைத்துலகின் அரசராக, தலைவராக, அனைத்துமாக இருக்கின்றார் என்பதை தெளிவுபட எடுத்து கூறுகின்றது. மூன்றாவதாக, நேர்மையாளர்கள் தீமையை வெறுத்து நன்மையை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த அரசர் தரக்கூடிய ஆசீர்வாதம், பரிசுகள் என்ன என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் தெளிவுபடுத்துகின்றது. முதலாவதாக பார்க்கின்றோம். இந்த திருப்பாடலின் முதல் வரிகள் இவ்வாறு துவங்குகின்றது: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக என்று இந்த திருப்பாடலின் வரிகள் துவங்குகின்றது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆகவே அவருடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது என்பதை அந்த வரிகள் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. முதலாவது, பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவருடைய ஆட்சியில் பூ உலகம் மகிழ்ச்சியோடு இருக்கும். ஆண்டவர் இருக்கின்றார் என்றால் அங்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் இருக்கின்ற இடத்தில் அவர் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவார் என்ற உறுதியை இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கின்றது. இரண்டாவது, நாடுகள் களிகூறுவனவாக, அதாவது நாடுகளுக்கிடையே அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒன்றிப்பு இருக்கும், உறவு பரிமாற்றம் இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய அரசாட்சியின் தன்மையாக விளங்குகின்றது என்பதை இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது. மூன்றாவதாக, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நீதியும் நேர்மையும் மட்டுமே கொண்டு ஆண்டவர் இரக்கத்தோடு நம்மை அரசாள்கிறார் என்ற நம்பிக்கையை இந்த வரிகள் நமக்கு கொடுக்கின்றது. எதிரிகளை அழிப்பார், பூ உலகை ஒளிர்விக்கின்றார் இறைவன் என்று இந்த பகுதிகள் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே ஆண்டவருடைய அரசாட்சி என்பது மனிதருடைய அரசாட்சி போன்றது அல்ல, மாறாக இவருடைய அரசாட்சி வித்தியாசமானது. வானத்தின் படைப்புகள் அனைத்துமே ஆண்டவருடைய அரசாட்சியின் சாட்சிகள். வானங்களை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், சூரியனை பாருங்கள், விண்மீன்களை பாருங்கள், எவ்வளவு பிரகாசமாய் ஆண்டவருடைய வல்லமை எடுத்து கூறுகின்றது. இந்த படைப்புகள் அனைத்துமே ஆண்டவருடைய அரசாட்சிக்கு சான்றுகள் என்று இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமையான செயல்பாட்டை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இந்த படைப்புகள் எல்லாம் எவ்வாறு இயங்குகின்றது, இதை இயக்குகின்றவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தின் அரசராக இருக்கிற நம் ஆண்டவர் தான். இந்த வானத்தின் விண்மீன்களை இயக்குகின்ற, ஒளிர்விக்கின்ற இறைவன் நமது வாழ்விலும் அதே ஒளியை நிறைவான ஆசிராய் தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையில் வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த இறைவனுடைய அரசாட்சியில நாம் ஒவ்வொருவரும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருடைய அரசாட்சிக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் என்பதை இந்த திருப்பாடலின் இறுதி வரிகள் தெளிவுபடுத்துகின்றது. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். அவர்தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தாருக்கென நேரிய ஆசிரியையும் மகிழ்ச்சியும் அவர் விதைத்திருக்கின்றார் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நேரிய உள்ளத்தோடு தீமையை வெறுத்து வாழ்வதுதான் ஆண்டவருடைய அரசாட்சிக்குரிய தன்மை, பண்பு என்பதை நாம் இன்றைய நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், மனிதனுடைய அரசாட்சி போன்றது அல்ல ஆண்டவருடைய அரசாட்சி. ஆண்டவருடைய அரசாட்சியில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் நேர்மையாக இருக்க வேண்டும், நட்பண்புகளோடு இருக்க வேண்டும், அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம் உயிரை காப்பார், பொல்லாரின் கை நின்று நம்மை விடுவிப்பார், தீங்கு எதுவும் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடலின் தியானம் நமக்கு தெளிவுரை எடுத்து கூறுகின்றது. நமது வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அரசாட்சிக்குள் வாழ்கின்ற குடும்பமாக, நபராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நற்செயல்களை செய்கின்ற பொழுது, நல்ல பண்புகளை வாழ்வாக்குகின்ற பொழுது நாமும் இயேசுவுடைய அரசாட்சியில் பங்கு பெற முடியும். நாமும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நமதாக்கி கொள்ள முடியும். ஆக சிந்தித்து பார்ப்போம். தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம்.
இந்த நாட்கள்ல ஆண்டவரே உமது அரசாட்சிக்கு உகந்த தன்மையோடு வாழ வரம் தாரும் என்று நாம் ஜெபிப்போம். என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள இறைவா, நீர் கொடுத்த அந்த புதிய நாளிற்காய் நன்றி கூறுகின்றோம். உமது அரசாட்சிக்குரிய தன்மைகளோடு பண்புகளோடு இறையாட்சியின் விழுமியங்களை நாங்கள் வாழ்வாக்க அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் அடுத்ததா என்ன? எஸ், கண்டிப்பாக நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள், அதாவது டே பை டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு நாளுமே என்னால், அதாவது என்னால் வந்து என்ன மேம்படுத்த முடியும். ஸோ அடுத்தடுத்ததா ஓகே, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஏஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் எவ்வளோ வந்து மேற்கேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே இதை செய்து கொள்ளும் போது கண்டிப்பாக நம்முடைய நம்பிக்கை இன்னும் மேம்படும். இது ஒரு எல்லார் லைஃப்லையும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒன்று, வளர வளர மறந்து விட்ட ஒன்று. அப்படி தான் நான் சொல்லுவேன். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச எல்லாருமே ஒரே நாளில் சைக்கிள் ஓட்டிட்டாங்களானா? கிடையாது. ஸோ அந்த சைக்கிள் ஓட்டணுங்கிற எண்ணம் உதித்த உடனே சைக்கிள் கடைக்கு போய் அந்த சைக்கிளை ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ இன்னைக்குள்ள சொல்ல எல்லாருமே சொந்தமாகவே சைக்கிள் வாங்கி என்ன பண்ணுறாங்க, பழகுறாங்க. ஸோ இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருந்த காலகட்டத்தில் நாங்களாம் வாடகைக்கு போய் என்ன பண்ணுவோம், சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டு. அப்போ அந்த சைக்கிள் கடைக்கு போய் நிற்கிறது என்னுடைய முதல் நம்பிக்கையான செயல். அதில் சைக்கிளை ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ஒரு பயம் வரும். ஏன்னா கூட நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை நம்முடைய மாமாக்களோ யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்கள நம்பி நான் சீட்டை என்ன பண்ணுறேன், பிடிச்சிக்கிறேன், கேரியரை நான் பிடிச்சிக்கிறேன், ஏறி உட்காரு. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பெடல் போட்டு இருப்போமான்னு கேட்டால் கிடையாது. டேரெக்டாக சீட்டு மேலே நம்மளை உட்கார வச்சு டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, பெடல் போட சொல்லுவாங்க. ஸோ அப்போ பெடல் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கல கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி ஆள் இருக்குறாங்கிற நம்பிக்கையில் நாம என்ன பண்ணுவோம், மிதிப்போம். என்னால் சைக்கிள் மிதிக்க முடியுது, என்னால் சைக்கிளில் பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ண சொல்லுவோம், கையை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் என்னன்னா அந்த வாடகை சைக்கிள் இல்லாமல் அப்பாக்களுடைய சைக்கிள் பழகிருப்பாங்க. ஸோ அப்போ அது என்னன்னா குரங்கு பெடல் போடுறது அப்படிம்பாங்க, அரைப்படல் அப்படின்னு சொல்லுவாங்க, குரங்கு பெடல்னா சொல்லுவாங்க. அப்போ முதல் டக்கடிச்சு அதை டக்கடிக்கிறதுனா அதை காலை வச்சு சைக்கிளை தள்ளி 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 ஃபர்ஸ்ட் சைக்கிள் மேலே ஏற ட்ரை பண்ணுவோம். அப்புறம் சைக்கிள் கம்பில் குறுக்கா என்ன பண்ணுறது, குரங்கு பெடல் போட்டு அதில் சைடில் மிதிச்சு வந்து. அப்போ இது எல்லாமே என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நான் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுற அளவுக்கோ இல்லை ஒரு கார் ஓட்டுற அளவுக்கோ இல்லை ஒரு ஏரோப்ளேன் ஓட்டுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வளர்ந்துருக்கோம். அதுக்கு பிகினிங் எங்கே இருந்துச்சு, சைக்கிளில். ஸோ இப்போ அதுதான் நம்பிக்கை. அப்போ நம்பிக்கைகளை சின்ன சின்ன விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மீதான நம்பிக்கை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். பழைய நினைவுகளையும் வந்து கலரி விட்டுட்டு போன மாதிரியும் இருந்தது இந்த நம்பிக்கை. இன்னும் என்னென்ன பண்ணுது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். டிசம்பர் 27 திருத்தூதர் புனித யோவான். கலிலேய நாட்டில் வாழ்ந்த செபெதேயு சலோமி பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் யோவான். பெரிய யாக்கோபின் உடன் பிறந்த சகோதரரான இவர் தன் தந்தை மற்றும் சகோதரரோடு சேர்ந்து மீன்பிடிக்கும் பணியினை செய்தார். கலிலேய கடலில் தன் தந்தையோடு மீன்பிடித்துக் கொண்டிருந்த யோவானையும் பெரிய யாக்கோபினையும் ஆண்டவர் தமது சீடராக தேர்ந்து கொள்ள படகினை அப்படியே விட்டுவிட்டு தன் சகோதரரோடு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு ஆண்டவரின் அன்பினையும் நம்பிக்கையினையும் பெற்ற யோவான் ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமியாரை குணப்படுத்திய போதும் யாயிரின் மகளை உயிர்ப்பித்த போதும் ஆண்டவரோடு இருக்கும் பாக்கியம் பெற்றார். ஆண்டவர் இயேசுவை சமாரியர்கள் ஏற்க மறுத்தபோது வானிலிருந்து தீயை அழைத்து அவர்களை அழிப்பதற்கு இயேசுவிடம் அனுமதி கேட்டவர்களுள் இவரும் இவரது சகோதரருமான பெரிய யாக்கோபும் முதன்மையாக இருக்க இவர்கள் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்ட போது அனைத்து சீடர்களும் அவரை விட்டு பிரிந்து போக யோவான் ஆண்டவரின் திருப்பாடுகளில் மன வலிமையோடு பிரிய இயலாமல் ஆண்டவரை பின்தொடர புனித மரியன்னையினை தாயாக அடையும் பாக்கியம் பெற்றார். ஆண்டவரின் உயிர்ப்பிற்கு பின்பு எபேசு நகரில்
ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை செய்த யோவான் கொடுங்கோலன் தொம்சியனால் கைது செய்யப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டும் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரைக்குள் போடப்பட்டும் இறை அருளால் உயிரோடு இருந்தார். ஆண்டவர் இயேசுவினால் அதிகம் நேசிக்கப்பட்டு எப்பொழுதும் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருந்து அவருடனான அனுபவங்களை நமக்கு நற்செய்தியாக எழுதிய திருத்தூதர் யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தி விஷ முறிவுக்கான பாதுகாவலராக அறிவித்தது. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் சந்திக்கும் மனிதர்களிடம் உண்மையோடும் நேர்மையோடும் இருப்பதற்கு தேவையான மன வலிமையினை ஆண்டவர் அருளும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் டால் அண்ட் பிரீத் டீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாண்ட் டால் என்ன அப்படின்னா வைய தலையணக்குள் அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லாத்துலேயும் நான் ஒரு தலைவனாக நான் சிறந்து வளர்க்க தலைமை பண்பை நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த தலைமைத்துவ பண்பு என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் முந்திரி கொட்ட மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு ஓடுறது கிடையாது. எல்லாத்தையும் திட்டமிடுதலோடு நான் தொடங்கணும். எல்லாரும் வந்து முதலடி எடுத்து வைக்க தயங்கி நிற்கின்ற பொழுது நான் அதில் என்ன பண்ணணும்? முதலடி எடுத்து வைக்கணும். நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இப்போ இது நிச்சயமாக, ஏன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய வரலாறு சொல்லுவாங்க. அவர் வந்து அவர் அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணப்பட்டவர் கிடையாது. வேற ஒருத்தருக்கு பதிலாக போனவர். அங்கே முதல்ல காலடி எடுத்து வைக்க வேண்டிய நபருக்கு இருந்த தயக்கத்தினால இவருடைய பேர் என்னாச்சு? நிலவில் முதலடி காலடி எடுத்து வைத்தவர் பேர் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த முதல் நிலை எடுத்து வைப்பதற்கு எல்லாத்துலேயுமே ஓகே நான் துணிந்து செல்கிறேன். இதை யார் செய்கிறா? நான் இதை எடுத்து செய்கிறேன். ஓகே இந்த திருப்பலிக்கு யார் முன்னுரை எழுதுறா? நான் எடுத்து செய்கிறேன். அதாவது எல்லாம் ஒருத்தர் வாய்ப்பு இருக்கின்றபோது இன்னொருத்தர் வாய்ப்பை தட்டி பறிப்பது கிடையாது. அங்கே யாருமே தேர்ந்தெடுக்கல, எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க, இந்த விஷயத்துல செய்யறதுக்கு பயப்படுறாங்க, முன்னாடி வரல. அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணணும்? முன்னாடி போய் நிற்க வேண்டும். அப்போ இது என் மீதான நம்பிக்கை என்ன பண்ணும்? அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் என் மேல அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? தைரியமா செய்வார், எந்த பயமும் இல்லாமல். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம வந்து நிராகரிக்கிறோம், இல்லை ஒதுங்கிட்டு இல்லை நம்ம போயிடலாம் அப்படின்னு செய்யறோம்னா அந்த இடத்துல நமக்கு நம்ம மேல வந்து நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்னு நாளைக்கு நம்மளை சுற்றி இருக்கணும்னு நம்ப மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இந்த வேலை செய்யறதுக்கு அவங்க ஏற்கனவே கேட்டால் அவங்களால முடியாதுன்ட்டாங்க, அவங்களால செய்ய முடியாது போல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட கேட்கவே வேண்டாம், இன்னொரு ஆளுக்கு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழல் அமைகின்ற பொழுது வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொள்கின்ற, அந்த உருவாக்கி கொள்வதோடு மட்டும் நின்று விடாமல் அதை நான் சரிவர செய்யவும் வேண்டும். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா அந்த டீப் பிரீத் அப்படின்னு சொல்றப்போ ஒரு நல்ல நம்ம மெடிடேட் பண்றப்போ சொல்லுவாங்களே, நல்லா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய மன அமைதி என்ன பண்ணணும்னா அது ஒவ்வொரு டைம் செய்யும் போதும் என்னை பற்றியே எனக்கு நல்ல ஒரு சிந்தனை கொடுக்கும். ஸோ நான் யாரு, என்னால் எது செய்ய முடியும், நம்மளால எல்லாமே செய்ய முடியும், அதுதான் பேசிக். ஆனால் நான் இன்னும் எதில் நான் என்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு அந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டும் இருந்தோம்னா நாம் நம்பிக்கையோடு செயல்பட முடியும். இன்னும் என்னென்ன செய்ய முடியும்ன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு சூஃபி ஞானி அனுதினமும் ஆலயத்திற்கு வருவார், அமைதியாய் நிற்பார், எதுவும் பேச மாட்டார், மௌனமாகவே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஆண்டவனை பார்த்து நின்று விடுவார். வெகு நேரம் கழித்து சென்று விடுவார். இப்படியே பல மாதங்கள் ஓடின. பார்த்தவர்கள் இவர் என்ன செய்கிறார் இப்படி தெரிந்து கொள்ள ஆசை. கேட்டே விட்டார்கள், ஐயா உங்களை பார்த்தால் ஞானி போல தெரிகிறது, நீங்கள் இங்கே அனுதினமும் வருகிறீர்கள், எதுவும் பேசுகிறதில்லை, அசைவதில்லை, உதடுகள் எதுவும் முணுமுணுப்பதில்லை, மனதிற்குள் கூட நீங்கள் எதுவும் சொல்லுகிறபடி எங்களுக்கு தெரியவில்லை, அப்படியே ஆடாமல் அசையாமல் பாறை போல் நிற்கிறீர்களே, என்ன விதமான பிரார்த்தனை இது? புன்னகையுடன் அவர் தனது பதிலை ஒரு குட்டியுண்டு கதையாக சொன்னார். ஒரு பிச்சைக்காரன் ஓர் அரண்மனைக்கு முன்னால் நின்றிருந்தான். அனுதினமும் தவறாமல் அங்கே நின்றிருந்தான். கவனித்த பேரரசர் ஒரு நாள் வெளியே வந்து அவனை பார்த்தார். உனக்கு என்ன வேண்டும், ஏன் இங்கு நிற்கின்றாய், என்ன வேண்டுமானாலும் கேள் என்றார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான், என்னை பார்த்ததும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் கேட்பதால் என்ன பயன் இருந்து விடப் போகிறது?
என்னை பார், குளிரில் ஆடையின்றி இருக்கின்றேன், நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். என் வயிற்றை பார், முதுகோடு ஒட்டி போயிருக்கிறது. என் கைகளை பார், சதையே இல்லாமல் நரம்புகள் மட்டும் ஓடுகிறது. இதோ உங்கள் முன் நான் ஒரு எலும்புக்கூடாக நிற்கின்றேன். அப்படி இருந்தும் என்னிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? என் தோற்றம் போதாதா? என்ன வேண்டும் என்று சொல்ல? கேட்ட அரசர் பயந்து நடுங்கி போனாராம். அவர் சொன்னது எல்லாமே சரியாக இருந்ததே. தேவையானவற்றை கொடுத்து அனுப்பிவிட்டாராம். இப்போது சொன்னார் அந்த சூஃபி ஞானி, நானும் அப்படித்தான் ஆண்டவன் முன் அப்படியே வந்து நிற்கின்றேன், அவ்வளவுதான். இதைவிட வேறென்ன சிறந்த ஜெபம் வேண்டும்? ஆம் மானிடா, நீ எதையும் வேண்ட தேவையில்லை, உச்சரிக்க தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்திடம் நீ சொல்ல என்ன இருக்கிறது? என்ன துயரத்தில் இருக்கிறாய் என அதற்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் இறைவனுக்கு தெரிய வேண்டுமா? வாய் வலிக்க சொல்லித்தான் ஆகணுமா? உன் தோற்றத்தை பார்த்து இறைநிலை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இறைநிலையிடம் கேட்பதினால் என்ன பயன்? உன்னுடைய தோற்றத்தையே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உனது மொழியை அவரால் புரிந்து கொள்ள முடியுமா? ஆம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய இறைவேண்டல் மௌனமாயிருக்கட்டும், கேட்கப்படாத கேள்வியாயிருக்கட்டும், ஆசை இல்லாத ஆசையாயிருக்கட்டும். அதுவே உன் ஒட்டுமொத்த ஜீவிதமாயிருக்கட்டும். அதுவே அடிப்படை அஸ்திவாரம் புரட்சியாயிருக்கட்டும். அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என் வாழ்வில் நான் நம்பிக்கையோடு செயல்பட நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததை என்ன சொல்றாங்க? எஸ், இது வந்து அதிகமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஸ்டாப் பண்ணாலே போதும், நம்ம மேலே இருக்க அந்த நம்பிக்கை அப்படின்றது இன்னும் வலுப்படும், மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கம்பேரிசன் தான். அதாவது ஒப்பிட்டு பார்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சின்ன குழந்தையிலேருந்து இப்போ பெரியவங்க வரைக்கும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன கார் வாங்கிட்டாங்க, இல்லை வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா சரி நம்மளுக்கு இன்னும் எதுவும் வரலையே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது. அதனால மன நிம்மதி, மன அமைதி எதுவுமே வந்து கிடைக்காமல் போய்விடும். ஸோ இப்படிப்பட்ட அந்த காரியங்களை குறித்து நம்ம யோசிக்காமல் நம்மால் எல்லாம் முடியும், மற்றவங்க கிட்ட ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து ஒன்றும் கீழ்தனமாக இல்லை, நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு காரியங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நபராக நம்ம இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்பிக்கையை ஃபஸ்ட்டு வளர்த்தெடுக்கணும். நிச்சயமா ஒப்பிடுதல் அப்படின்னு செய்யும்போது இயல்பாகவே நமக்குள்ள என்ன திரும்பவும் பயம் தான் வரும். எல்லாத்துக்கும் காரணம் பயம். புதிய சிந்தனையை சிந்திப்பதற்கு பயம், புதிய அடியை எடுத்து வைப்பதற்கு பயம். காரணம், நான் ஏதாவது இன்னொருத்தவங்களோட என்னையும் ஒப்பிட்டு பார்த்து. ஃபேக்ட் அதுதான். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்களுக்கு கபடி மேட்ச் கூட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து வெறித்தனமாக கபடியில் விடுவோம். அப்போ விளையாடி எங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட், நம்ம போன தடவை கண்டிப்பாக ஜோனல் வின் பண்ணுறோம், அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டோடவே தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா மேட்ச்சுக்கு போனோம். முந்தின நாள் இரவு யாருக்குமே தூக்கம் கிடையாது. அது நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மச்சான் நீ இப்படி வந்தால் இதுதான் பாயிண்ட், நான் கண்ணை காட்டினா நீ அப்படிலாம் ரொம்ப எங்கள் மேலே அது ஹை கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லாமா இல்லை ஹை கான்ஃபிடன்ஸ் சொல்லாமான்னு தெரியல, ஒரு நம்பிக்கையோட போயாச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் விளையாடி எங்கள் கூட ஆப்போனன்ட் டீம் இன்னொரு ஸ்கூல் பசங்க விளையாடுறாங்க. நாங்கள் 78 பாயிண்ட், அந்த ஸ்கூல் பசங்க வெறும் 17 பாயிண்ட் தான். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய மார்ஜினில் நாங்கள் என்ன பண்ணோம், வின் பண்ணி நாங்கள் அடுத்து ஃபைனல்ஸ்க்கு நாங்கள் போனோம். ஆனால் ஃபைனல்ஸ் எங்கள் மேட்ச் முடிஞ்சோன்னா அடுத்த செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அந்த செமிஃபைனலில் இன்னொரு 2 டீம் விளையாண்டாங்க. அதில் ஜெயிச்ச டீமோட விளையாட்டை நாங்கள் பார்த்தோம். நேராக நாங்கள் அவங்க எப்படி விளாட்றாங்க, நாங்கள் எதுக்காக உட்காந்து பார்த்தோம்னா அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஃபைனல்ஸ் விளாட்றது யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக என்ன பண்ணோம், உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த பசங்க தீயா விளாட்றாங்க பயங்கரமாக. அவனை சில பேர்லாம் பிடிக்கவே முடியல. அவன் பாஞ்சு அப்படி ஜல்லிக்கட்டில் காலெல்லாம் பாஞ்சு ஓடுதுருமா, அந்த மாதிரி அவங்க ஓடுறாங்க. ஃபைனல் மேட்ச் மதியம் எங்களுக்கு ஈவினிங். எங்களுக்கு சாப்பிட்றப்போ ஒரு வேளும் ஒழுங்காக சாப்பிட ஒருத்தனுக்கு பேசிக்கல. எல்லாருக்குள்ளே என்ன ஆகி போச்சுன்னா, என்னடா இவங்க நம்மளோட பயங்கரமாக விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஃபைனல்ஸ் எங்களுக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனல் ஸ்டார்ட் ஆனே வித்தின் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள எங்கள் டீம் ஆல் அவுட். ஸோ அவங்க 7+2.9 பாயிண்ட்ஸ் அவங்க லீடில் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பிடி மாஸ்டர் உடனே டைம் இருக்கு, என்னங்கடா ஏன்டா விளையாடவே மாட்டேங்க, என்னங்கடா ஆச்சு அப்படின்னா, இல்லை சார் அவங்க செமையாக விளாட்றாங்க சார். அவங்க அது நீ எப்போ பார்த்தா அப்படின்னாரு, காலைல மேட்ச்லேயே பார்த்துட்டோம். அவன் சொன்னார், நீ ஏன் அதை நினைக்கிறா, அதை ஃபுல்லாக நீ எப்போ மைண்ட்லேருந்து நீ தூக்கி தூர ஏறியோ அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், விளையாட முடியும். ஸோ அப்போ ரொம்ப இதுதான் நம்ம பயனால் கம்பேர் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பயம் வந்து நம்மளை புதிய எந்த செயல்களையும் செய்ய விடாமல் என்ன பண்ணுவோம், தடுத்து விடும். எல்லாருக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர், எல்லாருக்கும் தனித்தனி ஆன்சர். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கை இன்னொருவரோடு ஒப்பிட்டு கொள்வது, நான் என்ன மாதிரி வேறு மடத்தனம் செய்யக்கூடிய நபர் யாரும் இருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ பிறரோடு ஒப்பிட்டால் நம்முடைய நம்பிக்கை என்பது என்ன ஆயிரும், குலைந்து விடும். அதை செய்ய கூடாது என்பதில் தெளிவிருக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்.
இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று தந்தை முன் தன்னை தாழ்த்தி கொண்ட இயேசு என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு பெரியவரா பெரியவர் அல்லரா என்கிற கேள்விக்கு ஒரு சுவையான விடையை நற்செய்தி நூல்கள் நமக்கு தருகின்றன. பிறருடைய பார்வையில் இயேசு பெரியவர், இயேசுவின் பார்வையில் தந்தை பெரியவர். ஆகவே அங்கே ஒரு ஒப்புமை பார்வை வருகிறது. பெரியவர் என்கிற சொல் விவிலியத்தில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41-42 இறைமொழிகளில் இயேசு தன்னை பெரியவர் என்று அழைக்கிறார். ஒரு வித்தியாசமான செய்தி பாருங்கள். இயேசு சொல்கிறார், தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அடுத்த இறைமொழி 42 இயேசு கூறுகிறார், ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆகவே தாம் யோனாவை விட பெரியவர் என்று இயேசுவே சொல்கிறார், தான் சாலமோனை விட பெரியவர் என்று இயேசுவே சொல்கிறார். இது ஒரு வித்தியாசமான செய்தி. ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். அவர் இறைவனுடைய மகன், அவர் இறைவாக்கில் அனைவரும் மேலானவர். எனவே சாலமோனை விட யோனாவை விட அவர் பெரியவர் தான். அதே வேளையில் நாம் வாசிக்கின்றோம் யோவான் 10:29 இயேசு சொல்கிறார், என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். யோவான் 14:28 இயேசு கூறுகிறார், தந்தை என்னை விட பெரியவர். ஆகவே இங்கே ஒரு ஒப்புமை தன்மையை பார்க்கிறோம். மற்ற மனிதர்களை விட நான் பெரியவன், ஆனால் கடவுளின் முன்பாக நான் பெரியவன் அல்ல, கடவுள்தான் பெரியவர். God alone is absolute. Everything else, everybody else is relative என்கிற அருமையான ஒரு அறிவியல் கோட்பாட்டை இயேசு இங்கே சொல்லி வைக்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு பிறகுதான் இந்த சிந்தனை வந்தது. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ் என்கிற ஒரு பார்வை ஐன்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒப்புமை கோட்பாட்டுக்கு பிறகுதான் வந்தது. ஆகவே இயேசு சொல்கிறார், காட் அலோன் இஸ் அப்சல்யூட். கடவுள் மட்டுமே பெரியவர், மற்ற அனைவரும் சிறியவரே. மற்ற மனிதரை காட்டிலும் இயேசு பெரியவர், ஆனால் கடவுளின் முன்பாக அவர் சிறியவர் தான் என்று தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான பாடத்தை இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக. கடவுளுக்கு முன்பாகவும் பிறருக்கு முன்பாகவும் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள். நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்பிக்கையோடு நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் மேம்பட வேண்டும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் இதை செய்யுங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஏன் எந்த வகையில் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் என்ன பண்ணும், பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு எங்களுடைய கல்லூரியில் நாங்கள் படிக்கின்ற பொழுது புதன்கிழமை ஸ்ட்ரிக்ட் ஃபார்மல். இப்போ நான் ஜீன்ஸ் பேண்ட் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. நார்மல் பேண்ட்டு, தென் ஃபார்மல் ஷர்ட்டு அண்ட் தென் ஃபார்மல் ஷூஸ் என்ன பண்ணிருக்கணும், போட்டு வரணும். இது எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. ஸோ அதனால் என்னைக்கெல்லாம் கிளாஸ் கட்டடிக்கணும்னு நினைக்காம அது மோஸ்ட்லி புதன்கிழமையாக பார்த்து என்ன பண்ணுவோம்னா கிளாஸ் கட்டடிப்போம். ஏன்னா இந்த ஃபார்மல்ஸ் போட பிடிக்காது. அப்போ எங்களுடைய ப்ரொஃபஸர் பெட்ரிஷியா அப்படின்னு ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க சொல்லாங்க, ஏன்டா இப்படி ஃபார்மல்ஸ் போட நீங்கள் அழுகுறீங்க, அது எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு ஷூ பண்ணி டக்கின் பண்ணி நீ ஒரு ஸ்டேஜில் போய் நீ ப்ரெசென்ட் பண்ணும்போது அதனுடைய லெவலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் காம்படிஷனுக்கு நாங்கள் போகிறோம். எப்போவுமே நாங்கள் சும்மா அப்படி கேஷுவலாக தான் போவோம். ஏதாவது சட்ட அந்த படிக்கிற காலத்தில் எங்கே நம்ம அதெல்லாம் கேட்போம். ஸோ போவோம், ப்ரெசென்ட் பண்ணுவோம். அங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்டாக போகிறோம். அவனை நமக்கு பார்த்தாலே நமக்கு என்ன இருந்தால் பயம் வந்துடும். அவன் நல்லா அதுதான் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை தான் என்ன பண்ணும் அது கொடுக்குறப்ப நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறது போனால் ஆள் வேறு சமயம் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்காண்டா மச்சான். நமக்கு என்ன அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண இங்கிலீஷ் நம்மளால் என்ன பண்ணுவோம், டெலிவர் பண்ண முடியும். யாராவது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிரும். நமக்கு நம்ம யோசித்து தான் என்ன பண்ணிட்டு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாதிரி பசங்களை பார்த்துட்டோன்னா இன்னும் நமக்கு என்ன ஆயிரும்னா ஃப்ளூயன்ட் போயிடும், ஃபுல் ஆஃப் ஆகிடும். அப்போ ஒரு டைம் திடீர்னு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே மச்சான், இந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி டக்கின் பண்ணிலாம் போவோம்னு சொல்லி நீட்டாக நானும் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃபுல் ஃபார்மலில் போய் ப்ரெசென்ட் பண்ண போனால் நாங்கள் அந்த டைம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம். அதனால் இன்ன வரைக்கும் அதை நம்பவே முடியாது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஆடை நான் எதை விரும்புகிறேனோ, எது எனக்கு நம்பிக்கையை அளிக்கும் வண்ணம் ஆடை இருக்கிறதோ அந்த ஆடை அணிகிறதுல தப்பே கிடையாது. இந்த ட்ரெஸ் போட்டா இவங்க கோச்சுக்கோங்களோ அவங்க கோச்சுக்கோங்களோ பிரச்சனை கிடையாது. இந்த ஆடை எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, என்னால் இதை போய் ப்ரெசென்ட் பண்ண முடியும், என்னால் 10 பேர் முன்னாடி நின்று துணிவாக பேச முடியும் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுக்கிறது. அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்ட ஆடைகள் நமக்கு வாழ்வில் நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி சின்ன பிரேக் போயிட்டு வரலாம்.
நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. வாழ்வில் நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எஸ், நம்மளுடைய பேச்சு நமக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டும். நம்ம போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட எதிர்க்க நின்று பேசுகிறப்போ நம்மளுடைய ஐ கான்டாக்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய தெளிவான பேச்சு முக்கியம். நம்ம பொறுமையோடு பேசணும். அதே நேரத்தில் நம்ம என்ன பேச வரும் அப்படின்றதையும் தெளிவாக பேசணும். அப்போ தான் நம்மளுக்கே அது புரிய வரும். ஓகே, நம்ம தெளிவாக அதை டெலிவரி பண்ணியிருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படின்றது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆணித்தனமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். ஓகே, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோன்னு அது நம்ம சரிவர பண்ணுறோமோ அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். நான் வேலைக்கு அப்படின்னு சேர்ந்த பிறகு நான் சந்தித்த பல மனிதர்களில் காணக்கூடிய ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த தெளிவான பேச்சு. அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கூட பழகினா நமக்கு என்ன ஆகும் புரியும். ஆனா மேல் அதிகாரிகளுக்கு அது தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஏன்னா கூட நம்ம அவங்களோட பழகி இருக்கிறதுனால நமக்கு அது புரியும். இவன் இதை தயா சொல்ல வர, இதை இப்படி சுத்தி வளைச்சு என்ன பண்றான் பழகி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்கக்கூடிய தளங்கள்ல மேலதிகாரிகளுக்கு ஒரு விளக்கம் சொல்றோம், ஏன் இந்த மாதிரி காரணங்கள் இப்படி நடந்துச்சுன்னா அப்ப அதை கரெக்டா சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். சில பேருடைய பழக்கம் இருக்கும், காலைல 6 மணிக்கு என்ன நடந்துச்சு இந்த ஒரு திரைப்படத்தில் தருமா அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இடையில பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே திரும்ப எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவார்னா அன்னைக்கு காலையில 6 மணில இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவார். அது போலதான் பலருக்கு இன்னைக்கு என்னன்னா பேசக்கூடிய நிலையில இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் அற்புதமான எண்ணங்களாக இருக்கும், அற்புதமான ஆலோசனைகளாக இருக்கும். ஆனா அதை எப்படி என்னால் வார்த்தைகளில் விவரிப்பது தெரியாது. அப்போ இது எனக்குள்ள கான்ஃபிடென்ட்டை கொடுக்குமான்னு கேட்டா நான் முதல்ல போய் என்னமோ சொல்லுவேன், ஏய் என்னையா சொல்ல வர, ஒன்றும் புரியல அமைதியா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்த முறை என்கிட்ட அற்புதமான ஐடியா இருந்தாலும் கூட எனக்கு அதை டெலிவர் பண்ண தெரியாததுனால நான் தயக்கத்துல அந்த பயத்துல அமைதியா என்ன பண்ணிடுவேன், இருந்துருவேன். ஏன்னா என்னால பேச முடியாது, ஏன்னா என்கிட்ட நம்பிக்கை இல்லை. தெளிவான பேச்சு, நிதான பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் வேற என்ன முக்கியம்ன்றதை தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய நமக்கு ஒரு இயல்பு, நம் வாழ்விலே ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே அதற்கான காரணத்தை வெளியிலே தேடுவது. அவர்கள் வந்தார்கள், அதனால்தான் என்னுடைய மகிழ்ச்சி இல்லை. இது இப்படி நடந்தது, அதனால்தான் நான் சந்தோஷமாக இல்லை என்று இப்படியே. இதோ ஆல்பர்ட் ஸ்வைஸ்வர் என்ற ஒரு பேரறிஞர் வாழ்வை பற்றி சொல்லும்போது ஒரு மருத்துவ உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இன்று நமக்கு அவர் குறிப்பிடுகிறார். Each patient carries his own doctor inside of him. Patients come to human doctors not knowing the truth. We doctors are best when we give the doctor who resides within each patient a chance to do his work. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவரை குணப்படுத்தும் மருத்துவர் இருக்கின்றார். அப்படி என்றால் ஒரு மனிதனை வளப்படுத்துகின்ற, மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு டாக்டர், ஒரு நலமளிக்கும் ஆற்றல் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உடலிலும் இருக்கிறார். அப்படி என்றால் நோய் வரும்போது நாம் அடுத்த ஒரு மருத்துவரை தேடி போக வேண்டாமா? அப்படி போகும்போது அந்த மருத்துவர் என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிடும்போது ஆல்பர்ட் ஸ்வைசர் சொல்லுகிறார், ஒரு நல்ல மருத்துவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு நோயாளி தன்னிடம் வரும்போது அந்த நோயாளிக்குள் இருக்கின்ற அந்த மருத்துவர், அதாவது அந்த நோயாளிக்குள் இருக்கின்ற அந்த திறமைகள், ஆற்றல்கள் எல்லாவற்றையும் அதற்கு ஒரு தூண்டுதலை கொடுத்து அந்த உள்ளே இருக்கின்ற அந்த மருத்துவர் செயல்பட அவர் உதவினால் அந்த நோயாளி குணமடைகிறார். நண்பர்களே பாருங்கள், அடிக்கடி குணமளித்தலை பற்றி பேசும்போது எந்த ஒரு டாக்டரும் நலம் என்பதை எடுத்து இன்னொரு மனிதனுடைய உடலிலே வைப்பது கிடையாது. அவர் ஏதோ ஒரு சில மருந்துகள் ஆகியவற்றை கொடுக்கிறார். அவன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த குணமளித்தல் ஆற்றல் பெருகி அவன் நலமடைகிறான், அவ்வளவுதான். இதனால் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய வாழ்விலே நம்மையே குணப்படுத்தக்கூடிய, வளப்படுத்தக்கூடிய, வளர்க்கக்கூடிய, வெற்றி பெறச் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு நாம் வெற்றிக்கான வழிகளை வெளியிலே தேடிக்கொண்டிருப்பது மடத்தனம். ஏனென்றால் நம் உள்ளத்தில் இருக்கின்ற ஆற்றலால் தான் நாம் முன்னேற முடியும், நலமோடு வாழ முடியும், வெற்றியோடு இருக்க முடியும். மற்றவர்கள் சிறிது நமக்கு உதவலாம், அவ்வளவுதான்.
ஆனால் உண்மையான உழைப்பாளி, வெற்றி நோக்கி நம்மை நடத்துகின்றவர் நம் உள்ளத்திலே இருக்கிற அந்த நான் என்ற அந்த ஆளுமை. அந்த ஆளுமையை இனம் கண்டுகொள்ளுங்கள், அந்த ஆளுமையை அனுபவித்து பாருங்கள். வெற்றி உங்களதே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், ஒரு சிறப்பான நாள், ஒரு சிறப்பான தலைப்பு, எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று, எல்லோருக்கும் உள்ள இருக்க வேண்டிய ஒன்று நம்பிக்கை தான். அதை நம்ம என்றைக்குமே இழந்துடக்கூடாது. ஆனால் அது எப்போல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தெளிவான ஒரு தெளிவுக்குள்ளே நம்ம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தெளிவு அடுத்ததான் நம்ம என்ன பெற போகிறோம்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கையோடு நான் செயல்படுவதற்கு நான் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம், இல்லை நான் செய்ய வேண்டிய செயல் அப்படின்னா, எல்லாருமே இங்கே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. நாம் யாரெல்லாம் பர்ஃபெக்ட்னு நினச்சிக்கிறோமோ நாம நம்மளே ஏமாத்திக்கிறோம் தான் அர்த்தம். அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இவர் ஒரு சிலை வேணா வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலை கிடையாது, மியூசியமில் கொண்டு போய் அவங்க வைக்கலாம். மியூசியமில் கொண்டு போய் வச்சிருந்து 10 ரூபா டிக்கெட் போட்டு எல்லாரும் டோக்கன் போட்டு எல்லாரும் என்ன பண்ணலாம், அது ஒரு வருமானம் தான் இல்லைங்களா? ஸோ ஏன்னா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். அதுதான் எங்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. நான் வெளியே பர்ஃபெக்ட் போல என்ன பண்ணிக்கலாம், நான் காட்டிக்கலாம், அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு தப்பே செய்ய மாட்டார்ப்பா அப்படின்னு நம்ம இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், அடையாளப்படுத்தலாம். என்னை நானே கூட என்ன பண்ணிக்கலாம், அடையாளப்படுத்திக்கலாம். ஆனால் தனிப்பட்ட எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னுடைய பானை எவ்வளோ பெரிய ஓட்டப்பானை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த ஒரு ஓட்டப்பானையை நான் வெளிப்புற தோற்றத்துக்காக மறைச்சு அப்படியே அதில் மேலே கலர் பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணி நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு காத்தி இதில் யாரை ஏமாத்துறேன்னு கேட்டால் என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். வெளியே இன்னொருத்தவனை நான் ஏமாத்துறதை காட்டிலும் என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். அப்போ இந்த இம்பர்ஃபெக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குதுங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஏற்றுக்கிட்டாதான் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே, என்னால் மேடையேறி பேச முடியாதுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுவேங்க, எனக்கு மேலே போய் நான் மேடையில் நின்று கூட்டத்தை பார்த்துட்டேன்னா என்னுடைய நாக்கு அப்படியே மேல்வாயோடு என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்குங்க, எனக்கு வார்த்தையே வராதுங்க. பரவாயில்ல, எல்லாரும் அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்திருக்காங்க. இறைவாக்கினர் அழைக்கின்ற போது இறைமையை நான் சின்ன பையன், எனக்கு வந்து பேச முடியாது, அவருக்கு இதே பிரச்சனை தான், எனக்கு போனேன் நாக்கு நேரம் மேல்வாயோட ஒட்டிக்கணும், என்ன பண்ணுறது, ஒன்றும் கவலைப்படாது, அங்கே சார்பாக இருந்து நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். ஸோ அப்போ அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து எல்லாரும் பார்த்தீங்கன்னாலுமே எல்லாருமே வந்து அவங்க வந்து பிறந்ததுலேருந்தே ரொம்ப நீதிமானாக இருந்து வந்தவர்கள். மத்தையெல்லாம் பிறந்ததுலேருந்து நீதிமானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் வரி வசூலிச்சவர். வரியும் கரெக்டாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ அது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தப்பான சூழலில் இருந்து அந்த இம்பர்ஃபெக்ஷனை தான் என்ன பண்ணியிருக்காரு, பர்ஃபெக்டாக மாற்றிருக்காரு. ஸோ அப்போ கடவுள்கிட்ட இம்பர்ஃபெக்டான எண்ணெய், முழுமையற்ற எண்ணெய் நான் முழுமையாக கொடுக்கின்ற பொழுது அவர் அதை என்ன பண்ணுவார், முழுமையாக மாற்றி தருவார். அப்போ அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தான் எனக்குள்ள என்ன இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இல்லை எனக்கு டான்ஸ் ஆட வராது, எனக்கு பாட வராது, எனக்கு பேச வராது, ஓகே இதெல்லாம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ், அதை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அப்போ தான் அதை என்னால் முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வராதுன்னு சொல்லி ஒதுங்கி செல்லக்கூடிய விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒதுங்கி செல்வதற்கு அல்ல, இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதை நான் முழுமையாக்கி கொள்வதற்காக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்னால் நம்பிக்கையோடு செயல்பட முடியும். சிறப்பு ஜோனா தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்த இந்தியராகிய நாம் என்ற தொடரின் வழியாக உங்கள் இதயங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய மாநில அரசுகளினுடைய உறவை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிக மிக முக்கியமானது இல்லையா? ஏன்னா பல நேரங்களில் மத்தியில் இருக்கிறவங்க மாநிலங்கள் பயந்து கொண்டே தான் இருப்பாங்க, ஐயோ மத்தியில் இருக்கிறவங்க ஆட்சியை கலைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த உரிமையையும் அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கு தான் கொடுத்திருக்கிறது. அதனால தான் பயப்பட்டு வாழ வேண்டியிருக்காங்க. அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை, நாம் இணைந்தே வாழ முடியும். ஆனால் அரசியலின் இருக்கின்ற பல விரோத போக்குகள் அல்லது வந்து அதிகாரத்தின் மீதான ஒரு வெறி இவையெல்லாம் சேர்க்கிற பொழுது பல நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகவே தான் அரசியலமைப்பு சட்டம் இவற்றையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதில் பிரிவு 250 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை அவற்றின் மீதும் சட்டம் ஏற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. இன்னொன்று முக்கியமான பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் என்னன்னு சொன்னா, அவசர நிலை பிரகடனத்தில் இருக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கோ அல்லது ஒரு நாட்டினுடைய குறிப்பிட்ட பகுதிக்கோ ஒரு மாநிலத்தை பொறுத்த மட்டும் அவசர காலம் பிரகடனத்தில் இருக்கிற பொழுது அது சட்டம் இயற்றலாம் என்பதை பிரிவு 250 சொல்லுகிறது. அதாவது 2 விதமான எமர்ஜென்சி உண்டு. ஒன்று ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. இன்னொன்று அரசியல் நெருக்கடி, பொலிட்டிக்கல் இது எமர்ஜென்சி. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நாட்டில் இருக்கின்ற பல்வேறு உரிமைகள் பறிபோய் விடுகின்றன. நாட்டில் இருக்கிற ஈவன் அடிப்படை உரிமைகளை கூட ரத்து செய்வதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இப்படி தான் இயங்கணும்னு சொல்லி பல சட்டங்களை உருவாக்க முடியும். அது இந்த நாடு முழுவதற்கும் உருவாக்கலாம், இல்லை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் உருவாக்கலாம்.
அதான் வந்து அந்த அவசர கால பிரகடனத்தினுடைய பலன். அதனால அவங்க இந்த மாநில பட்டியலில் உள்ள எந்த விஷயங்களை குறித்தும் எமர்ஜென்சி அமலில் இருக்கிற பொழுது மத்திய அரசுக்கு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் ஆற்றலும் இருக்கிறது. நம்ம ஏன் எமர்ஜென்சியை வெறுக்கிறோம்? எமர்ஜென்சி என்பது ஒரு விதமான ஒரு காட்டாட்சி. அது மற்றவர்களுடைய உரிமைகளை நசுக்கி போடுகிறது. அதனால அதை நம்ம வெறுக்கிறோம். அதனால தான் அவசர கால நிலை வரவே கூடாது ஒரு நாட்டுக்கு. அது வராத அளவிற்கு ஆட்சியாளர்கள் அந்த நாட்டை நல்வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டும். எப்போதான் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போது ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்திற்கு சேலஞ்ச் வந்துருமோ, அதுக்கு ஒரு சவால் எழுந்துருமோ, அல்லது தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போயிருமோன்னு பயப்படுகிற பொழுதுதான் அது வருகிறது. மக்களுக்கு ஆதரவான கொள்கைகளாக இருந்தால் எதுக்காக எதிர்ப்பு வரப்போகுது? வரப்போறதே இல்லையே. அப்போ கொள்கைகளில் தான் பிரச்சனையே தவிர மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் துன்பம் அனுபவிக்கிறது யார்? மக்கள். அந்த அவசர கால சூழல். எனவே தான் அப்படிப்பட்ட காலங்களில் அவசர கால சட்டங்களாக அவை பிறப்பிக்கப்படுகின்றன. அப்போது மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோகிறது. மாநிலத்தினுடைய எந்த பட்டியலிலும் அவர்கள் சட்டமிட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது 2 விஷயங்கள். அது அவசர கால பிரகடனம் எந்த நாட்கள் வரை அமலில் இருக்கிறதோ அது வரையில்தான் அதுக்கு உயிர் உண்டு. அந்த சட்டங்களுக்கு அது முடிஞ்ச பிறகு அதுக்கு உயிர் கிடையாது. இந்த பிரகடனம் காலாவதியான காலத்திலிருந்து அந்த மாநிலங்களில் அதை செயற்படுத்த முடியாது. அது என்றைக்கு எமர்ஜென்சிஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்களோ அன்றோட அது முடிஞ்சுப்போம். அதுக்கு பிறகு அந்த மாநிலங்களுக்கு அது பொருந்தாது. அப்புறம் மாநிலங்களுடைய உரிமைகள் ரெஸ்டோர்ட், அது மீண்டும் மீட்டெடுக்கப்படுகிறது. அதன் வழியாக அவர்களே பார்த்து கொள்கிறார்கள். எனவே இந்தியா அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியை 75 சந்தித்தது. 77 அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை பல கட்டங்களில் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. ஆனால் அதில் மக்கள் நல அரசாக இருக்கிற பொழுது கண்டிப்பாக எமர்ஜென்சி எல்லாம் உருவாவதற்கான வாய்ப்பே கிடையாது. பல நேரங்களில் இந்த 2 விஷயம்தான், தங்களுடைய அதிகாரத்திற்கு சவால் எழுகிற பொழுது அல்லது தாங்கள் சில விஷயங்களை மக்கள் மீது சில கொள்கைகளாக இருக்கலாம், சில திட்டங்களாக இருக்கலாம், அவற்றை திணிக்க முற்படுகிற பொழுது மக்கள் கிளர்ந்தெழுந்து விடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக நியமிக்கப்படலாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராமல் இந்தியாவை சிறப்பான தலைவர்கள் வழிநடத்த வேண்டும் என நாம் தொடர்ந்து உழைப்போம். அதற்காக நம்முடைய பங்கேற்பை உறுதி செய்வோம். அப்போது இந்தியா எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு நாடாகவே வாழும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு நான் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? எஸ், கண்டிப்பா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வாழணும் அப்படின்றதான் இல்லையா? அதே மாதிரி தான் அடுத்ததும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை கண்டு நம்ம என்னைக்குமே பயப்படக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது. இப்போ எல்லாருமே லைஃப்ல அப்படியே எடுத்த உடனே கோபுரத்துக்கு போயிட்டோமோ அப்படின்னா நெவர். அது பாசிபிளே கிடையாது. ஃபெயிலியரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது எப்படி ரீச் பண்ணுன்றதை வேணா நம்ம டே டு டே அதை பிளான் பண்ணி அதை கற்றுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சா நம்மளுடைய அந்த நம்பிக்கை அப்படின்றது வலுப்பெறும். நிச்சயமா. இதை சொல்லும்போது நீங்கள் எனக்கு டக்குன்னு என்னுடைய ஸ்கூல் டேஸ் இந்த கிரிக்கெட் விளாண்ட விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. சர்ச் கிரிக்கெட் விளாட போகிறப்போ ஃப்ரெண்டு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு டென்சிங்னு ஒருத்தர், அப்போ அவர் டாஸ் போடுறப்போ அவர் அனுப்பி வச்சாச்சு, மச்சான் டாஸ் போட்டு வின் பண்ணா என்ன பண்ற, பவுலிங் கேளு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு டாஸ் வின் பண்ணிட்டாரு, பேட்டிங் வேணும்னு என்ன பண்ணிட்டாரு கேட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சி திட்டுறே, பவுலிங் தானே கேட்க சொன்னேன், ஏன்டா பேட்டிங் கேட்டா அப்படின்னு. இல்லை விளாட்ல அப்படின்னு சொல்லி அன்றைக்கி மேட்ச் என்ன பண்ணிட்டோம், தோத்துட்டோம். அடுத்த மேட்ச் விளையாடுற வரைக்கும் நான் போட்டு ஒரு மூக்கு குறைச்சிட்டேன். நீ கேட்டது ஒன்னால தான் என்னாச்சு, இது தோல்வி ஆயிடுச்சு. ஒன்னால நீ ஒழுங்கா பவுலிங் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பிடிச்சி வின் பண்ணியிருந்துருக்கலாம். ஒன்னால போச்சுன்னே நெக்ஸ்ட் வீக் வர்ற வரைக்கும் டார்ச்சர் பண்ணி இருந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி டாஸ் போட போனோம், நான் போகிறேன் அப்படின்னா அவன் இல்லை இந்த நான் தான் போவேன், எத்தனை நாளைக்கு தான் நீயே போய் டாஸ் போட போவேன், நான் தான் போவேன் அப்படின்னு. சரி போ, ஆனால் இன்றைக்கும் என்ன பண்ணு, ஒழுங்கா பேட்டிங் பவுலிங். திரும்ப செகண்ட் வீக்கும் போனார், டாஸ் வின் ஆனார். திரும்ப என்ன பண்ணாருன்னா பேட்டிங் சூஸ் பண்ணார். எனக்கு செம டென்ஷனு பிடிச்சி திட்டுன்னு கொஞ்சமாக ஃப்ரெண்ட் இல்லையா, அப்போ நம்ம இப்படியெல்லாம் திட்டுவோம், பயங்கரமாக திட்டுறோம். அவருக்கு தான் ஓப்பனிங் இறங்கினார், வழக்கமாக நான் ஓப்பனிங் இறங்குவேன், அவர் இன்னைக்கு நான் இறங்குறேன்ட்டு இறங்கி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்டடி, சரியான அடி, மேட்ச் வின் பண்ணி முடிச்சு அடிக்க முடியாம பால் அடிச்சுக்காரு. ஸோ முடிச்சு என்னன்னா அதுதான் நம்ம அங்கேருந்து அவர் எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா, நம்ம அப்போ பல நேரம் இந்த தோல்வி நம்ம க்ளோஸ் ஈவன் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டென்ஷனில் திட்டம் வைக்கிறோம். இப்போ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கின்ற பொழுது ஐயோ நம்ம எடுத்த முடிவு தான் தப்போ அப்படின்னு ஒருவேளை முடங்கி போயிருந்தாங்கன்னா இந்த செகண்ட் வீக் இந்த மிராக்கிள் நடந்திருக்குமான்னு கேட்டால்
நடந்திருக்காது. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா வெற்றி தோல்விகளும் வரத்தான் செய்யும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுது ஏன் நான் ஃப்ரெண்டை சொன்ன மாதிரி என்னையுமே இன்னும் 4 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு விரும்பப்பட்டவங்க என்னுடைய உறவினர்கள் என்ன பண்ணலாம், என்ன சொல்லியிருக்கலாம், என்னை திட்டலாம், ஏசலாம், என்னன்னாலும் செய்யலாம். இருந்த போதிலும் இந்த தோல்விக்கான முடிவை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். ஆனால் இதை என்னால் மாற்றி காட்ட முடியுங்கிற பாடத்தை நான் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லாரும் கண்டிப்பாக தோல்வி அடைவோம், வாழ்க்கையில் எல்லாரும் கண்டிப்பாக தப்பு செய்வோம். ஸோ அந்த தப்பை திருத்திக் கொள்ளக்கூடிய தைரியமும் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும்ன்றதுல சந்தேகம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னை மரம் வளர்ப்பு அப்படிங்கிறதுல கவனிக்க வேண்டியவை. முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில், திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த மழை காலத்தில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்ச இடங்களில் ஒன்று தண்ணி தேங்கி இருந்தாலோ அல்லது தண்ணீர் அடிச்சிட்டு போயிருந்தாலோ, நின்றுட்டு வேகமாக போயிருந்தாலோ, நிறைய தண்ணீர் கிடச்சிருந்தாலோ நீங்கள் இலைகளை பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும். இலைகள் மஞ்சளாக இருக்கும். அதுவும் முக்கியமாக அடி இலையெல்லாம் மஞ்சளாக இருக்கும். பச்சையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளி பச்சையாக இருக்கும், கரும்பச்சை இருந்திருக்காது. பாலை வந்ததுமே ஒரு சிறப்பான பாலையாக இல்லாமல் இளம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பாலைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன, மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருந்தாலே நம்மளுடைய நிலத்தில் சாம்பல் கீழே போயிருக்கும், வேர் மண்டலத்தை விட்டு கீழே போயிருக்கும் சாம்பல் சத்து. அதே மாதிரி தழை சத்தும் கீழே போயிருக்கும். இதனால் அந்த பயிரோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால மஞ்சளாகும். இது இங்கே மட்டும் இல்லைங்க, மலையடிவார மாவட்டங்களில், மலையடிவாரத்தில், மேட்டு பகுதியில் யாரெல்லாம் போட்டோமோ மஞ்சளாக மாறிச்சினாலே சாம்பல் கொடுக்கணும், தழைச்சத்து தரணும். அதுக்கு என்ன செய்யணும், ஒரு மரத்துக்கு முடிஞ்சால் 10 கிலோ அளவுக்கு மக்கின தொழு உரம் அல்லது 5 கிலோ அளவுக்கு கோழி எரு கீழே போடலாம். 1. 2வது, வாய்ப்பு கிடைச்சா ஹியூமிக் பவுடர் 200 லிட்டரில் 1 கிலோ அல்லது 2 கிலோ கலந்து மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றி விடலாம். அல்லது மெயின் அமிலம் இருக்குது அப்படின்னா 200 லிட்டருக்கு 3 லிட்டர் கலந்து கீழே ஊற்றி விடலாம். அது கூட பொட்டாஷ் பாக்டீரியா 200 ரூபா தாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேயும் கிடைக்கும், சோப்பு கலர் பாட்டில் பொட்டாஷ் பாக்டீரியா, அது 1 லிட்டர் கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கிட்டு நீங்கள் தரையில் பிரித்து 200 லிட்டர் இல்லைங்களா, மரத்துக்கு 3 லிட்டர் அப்படி பிரித்து ஊற்றுட்டோம்னாலே பயிருக்கு வேணுங்கிற எல்லா சத்தும் கிடச்சிரும். அதே நேரத்தில் ஒரு சுருக்கமான நுண்ணூட்ட சத்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இப்போ மழைக்காலம் தானேங்க, எல்லா பகுதியிலையுமே எருக்கு இலை போதுமான அளவு விளைஞ்சிருக்கு. 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ அளவுக்கு எருக்கு இலையை பாதி குச்சியை உடச்சி குச்சி சின்னதாக நறுக்கி உள்ளே போட்டிங்கன்னா, ஒரு நாள் ஊற வச்சிங்கன்னா, அல்லது ஒரு நாளில் அதை பிச்சு உள்ளே போட்டுட்டு 5லேருந்து 7 நாள் ஊற வைக்கணும். ஊற வச்சிட்டோம்னா அந்த தண்ணீரையும் இப்போ நம்ம சொன்ன திரவங்களையும் கலந்தே ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றி விட்டுலாம். இப்படி ஊற்றுறப்ப இந்த மழைக்காலத்தில் பொதுவாக வரக்கூடிய பாளைகள் ஒழுங்காக வரணும், குறும்பை கொட்டக்கூடாது, திடமாக இருக்கணும் காய், அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை தான் செய்யணும். இதில் ரொம்பவும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகம் அங்கே போனீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடின்னு 1 லிட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க. ட்ரைகோடர்மா விரிடி. இன்னொன்று பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ். இந்த 2 திரவம் வச்சுருப்பாங்க அல்லது பவுடராக வச்சுருப்பாங்க. திரவம்னா 1 லிட்ரு, பவுடர்னா 2 கிலோ. இதை வாங்கிட்டு அதே 200 லிட்டரில் கலந்துக்கலாம். ஒரே டைமாக ஊற்றி விடுங்க. என்னென்ன ஊற்றலாம், 200 லிட்டரில் 3 லிட்டர் மீன் அமிலம், அந்த 200 லிட்டர் அப்படியே இருக்கு கரைசலாக தயார் பண்ணலாம். தயார் பண்ணதில் 3 லிட்டர் மீன் அமிலம் ஊற்றிக்கலாம். அந்த ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். இந்த அமைப்பை மரத்துக்கு 3 லிட்டர் பிரித்து ஊற்றலாம். சரிங்களா? நிறைய பேர் கன்னியாகுமரியிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க, என்ன செய்யணுன்ட்டு. நம்ம செய்ய வேண்டியது இதுதான், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை பிரித்து கொடுக்கறது. சும்மா இருக்க காலங்களில் கடைகளில் ஒன்று
ஈயம் கரைசல்னு விற்கும். ஈஎம் கரைசல் அப்படி விற்கும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட் டீகம்போசர் WDC ஆன்லைனில் போடுங்க. WDC அப்படி போட்டாலே காட்டும். அல்லது EM இங்கிலீஷில் EM அப்படி போட்டாலே காட்டும். அந்த பாட்டிலை வாங்கிக்கோங்க. நிறைய பேர் விற்கிறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டிங்கன்னா 1 வாரத்தில் தயாராகிடும். இந்த தயாரானதை குறைந்த செலவில் அதிகமாக நம்ம நிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சாண பாசி கரைசல் ஒரு சில பேர் இலவசமாக தர்றாங்க, அவங்களோட நம்பர்லாம் தரேன், வாங்கிக்கோங்க. தொடர்ந்து அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை கொடுக்க கொடுக்க தென்னை மரத்தோட விளைச்சல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இயல்பு வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரி, செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம்னா கூப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உணவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் வந்து நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் சில செயல்கள் வந்து செய்ய வேண்டும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததாக சப்போர்ட், அதாவது நம்மளுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள், நம்மை ஆதரிக்கக்கூடியவர்கள், நமக்கானவர்களை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி வச்சுக்கணும். நேர்நிலையான எண்ணம் கொண்ட மனிதர்கள். இப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னொருத்தரை நான் மாற்றணும், அவன் லைஃப்பில் நம்ம மிகப்பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ணிடணும், அது என்னால் முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஒவ்வொருத்தவங்க லைஃப்லோட மாற்றமும் அவங்கவுங்க எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவில் தான் அந்த லைஃப் மாறுதா இல்லையா அப்படிங்கிறது இருக்குதே தவிர மற்றது கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய ஆசிரியர் நிறைய நபர்களோட பழக்கம் உண்டு. அப்போ அந்த ஆசிரியர் ஒரு டைம் வெளியே போயிட்டு இருக்கும்போது, நாங்கள் ஆக்சுவலாக திருநெல்வேலியில் சயின்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அங்கே தான் போகிறது, சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டே போல் கிளம்பிட்டு இருக்கிறோம். கூட இன்னொரு ப்ரொஃபஸர் திடீர்னு வந்தவர், என்ன எங்கே வெளியே போகிறீங்களா, நானும் வரட்டுமா அப்படின்னாரு. இல்லைங்க சார், சும்மா வந்தோம் காலேஜில், அப்படியே வேலை முடிஞ்சது, இப்போ நானும் வீட்டுக்கு போகிறேன், அவனும் ஹாஸ்டல் போகிறான் அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, என் கூட உள்ள ஒரு டக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் போகிற இடம் சயின்ஸ் சென்டர். நான் என்ன சார் சயின்ஸ் சென்டர் போகணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அவர் போனதுக்கப்புறம் நான் கேட்குறேன். இல்லைடா, வந்தால் அந்த ஆளும் கூட என்ன பண்ணிக்குவார், ஒட்டிக்குவார், வரட்டும், இதில் என்ன இருக்குது, அவர் பைக்கில் வர போகிறது, நம்ம பைக்கில் போக போகிறதுல என்ன, அந்தாலும் வந்தாருன்னா ஏதாவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாரா, நமக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நெகட்டிவான மக்களை மாற்றணும், டவுட் இல்லை, ஓகே எனக்கு ஃப்ரெண்டு நெகட்டிவாக இருக்கிறான் அவனை சொல்லி மாற்றணும் அப்படின்னா மாறிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அது மாறவே இல்லை, அவங்களோட நெகட்டிவிட்டி எனக்குள்ளேயும் திரும்ப வருது அப்படின்னா அது எனக்கு என்னது பிரச்சனை. அப்போ அப்படிப்பட்ட எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களை நம்ம விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி டாக்ஸிக் பீப்புளை விட்டு விலகி இருக்கிறோமோ அதுபோல எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். நம்முடைய சுத்தி பாசிட்டிவா நாம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது நடப்பதற்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்றா இருந்தாலும் கூட, இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட நிச்சயம் ஒன்னால செய்ய முடியும். நாங்க சப்போர்ட் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுல என்ன நடக்குங்கிறத இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கையூட்டு வண்ணம் உற்சாகம் ஊட்டக்கூடிய அந்த உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்ம என்ன பண்ணணும், கூட வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நம்பிக்கை வலுப்பெறும். எஸ், கண்டிப்பா. இதுல வந்து ஒண்ணுமே யோசிக்கிறதுக்கே கிடையாது. இது நிறைய பேரோட லைஃப்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜெய், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட், ஒபிசிட்டி, PCOD, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இது போல் உபாதைகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே இருக்குது, சிலருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன், நம்ம வாழ்க்கையில் உடற்பயிற்சி இன்மை, மனநிலை பாதிப்பு, அதாவது சரியான உணவு எடுக்கிறது இல்லை, கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்றது இல்லை, பிடித்த உணவுகளை சாப்பிட்றது, உடம்புக்கு ஏற்ற உணவுகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதுவும் இப்போ நம்ம டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் நம்ம கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கையாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா ஒரு பெண் அப்படின்னா அவ பருவத்துக்கு வந்து திருமணம் ஆகி குழந்தை பேர் பெற்று அதுக்கப்புறமும் அவங்க நல்லா இருக்கணும். அது வரைக்கும் அவங்க ஹெல்த்துக்கு வந்து எந்த உபாதைகளும் இல்லாமல் பாதுகாத்தா மாத்திரம்தான் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆரம்பத்திலேயே ஹெல்த்ல சில பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு லைஃப் லாங் அதை வந்து சரியா கவனிக்கலைன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகம். இது உங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரணமா ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து செக் பண்ணணும், தைராய்டு ப்ரொஃபைல் பார்த்துட்டு அப்போ T3, T4, TSH
இந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மலா இருக்கா, இல்லை அதிகமா இருக்கா, இல்லை குறைவா இருக்கா. அப்போ குறைவா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். அப்போ இது நீங்க மருத்துவரை அணுகி இதுக்குண்டான முறையான சிகிச்சை எடுக்க வேண்டும். ஜென்ரலா ஒரு பேஷண்ட் வராங்க வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே எங்களுக்கு சில டவுட் வந்துடும். அது எப்படி அப்படின்னா, அவங்க உடல் வாக்கு அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்கலாம். அவங்களோட கண் எப்படி இருக்கு, அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு, ஸ்கின் எப்படி இருக்கு, மென்மையா இருக்கா, பெண் தன்மையா இருக்கா, இல்ல ரஃப்பா இருக்கா, தேவையற்ற இடங்களில் முடி வளர்தல், நாக்கு தடிச்சு காணப்படும். இது போல சில அறிகுறிகள் எங்களுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே தெரியும். ஒண்ணு, உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுவார்கள், அல்லது ஒரு குறைந்த 1 மாதம் அல்லது 2 மாதத்திலேயே 10 கிலோ போல வெயிட் போடுறது, அல்லது 10 கிலோ போல உடல் எடை குறையிறது. இது வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சற்று ஸ்லோவா எல்லா வேலையும் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாமே இருக்கும், திறமைகள் நிறைய இருக்கும். ஆனா அவங்க வேலையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ ஆயிடுவாங்க, ஸ்பீட் இருக்காது. அடுத்தது, இப்போ நம்ம டெஸ்ட் பிரகாரம் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தைராய்டு அப்படின்னா நிச்சயமாக, ஏன்னா மேலை நாடுகளெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், ஒன்லி எக்ஸசைசஸ் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணி தைராய்டை குணமாக்கி இருக்காங்க. அப்போ நம்மளால முடியாதா? அதனால கட்டாயம் உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். சப்போஸ் நீங்க தைராய்டு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எத்தனையோ எம்ஜி டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி சாப்பிடுவர்களாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆயுர்வேத முறைப்படி உங்களுக்கு மெடிசன்ஸ், டயட்டு, உடற்பயிற்சிலாம் இருக்கு. அதை தினந்தோறும் செய்யும் போது உங்களோட அந்த தைராய்டு லெவல் நார்மலுக்கு வர, அதாவது குறைந்து இருந்தாலும் நார்மலுக்கு வரணும், அதிகமாக இருந்தாலும் நார்மலுக்கு கண்ட்ரோலுக்கு வரணும். இதற்கெல்லாம் பயிற்சிகள், மெடிசன்ஸ் இருக்கு. அதை கொடுக்கும் போது நிறைய பேஷண்ட்டுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். இதனால இந்த தைராய்டுனால பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட், உடல் எடை போடுறது, அல்லது ஓவர் வெயிட் அல்லது அண்டர் வெயிட், இது பிரச்சனைகள். அப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால கரெக்டா நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து, இது ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு ப்ராப்ளம் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை கடைபிடித்து முறையான உடற்பயிற்சியும் செய்யும் போது சரியாக்கும். இப்போ வீட்டுல சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். யாருக்கு தைராய்டு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொத்தமல்லி விதை இருக்குல்ல, கொரியாண்டர் சீடு, நல்ல 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை. எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய டம்ளர்ல, அது கிட்டத்தட்ட 150 ml தண்ணி கூட இருக்கலாம், அதுல போட்டு பாயில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது 75 ml வரணும், அந்த அளவுக்கு பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை காலையில ஃபர்ஸ்ட் குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடற்பயிற்சி இருக்கு, அது கரெக்டா செய்யணும். டயட் இருக்கு, அது உங்களுக்கு தைராய்டு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அதை பொறுத்து டயட் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருவோம். அதே போல ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்கு, அதை எடுக்கும் போது உங்களுக்கு தைராய்டு கண்ட்ரோல்ல வரும். அடுத்தது பீரியட் ரெகுலர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கன்சீவ் ஆகாதவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சூழல் ஏற்படுத்தும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். என்ன அப்படின்னாக்க, ஒரு 50 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லேசா வார்ம் பண்ணிக்கோங்க, வெது வெதுப்பா காய்ச்சி வச்சுக்கோங்க, இளஞ்சூடா. அதை என்ன பண்ணுங்க, நீங்க வயிறு பகுதிக்கு ஃபுல், அதாவது மேல் வயிறு அடி வயிறு ஃபுல்லு நீங்க டெய்லி ஒரு 10 இருந்து 20 நிமிஷம் தடவி மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு படுத்துருங்க. தொடர்ந்து செய்யலாம். அதே போல நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன வேற பிரச்சனைகள் இருக்கு
அதுக்கு தகுந்தாற்போல உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். இதெல்லாம் நீங்க ஹோம் ரெமடியா செய்யலாம். அதே போல கிராமத்துல இந்த நுணாமரம், இந்த நோனின்னு சொல்லி எல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல, அந்த மரம், அந்த இலைகளை எடுத்து நீங்க டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இது போல நிறைய டயட் உங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு தைராய்டுனால ஏற்படக்கூடிய அத்தனை உபாதைகளும் குறைந்து உங்களுக்கு நார்மலா உங்களோட மூமெண்ட்ஸ், அதாவது அந்த லேசியா ஸ்லோவா பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்லா ஸ்பீடா பண்ண வைக்கலாம். அதுக்கு உடற்பயிற்சி, உணவு, ஆயுர்வேத மருந்துகள் அவசியம். கடைபிடிக்கும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? இப்போ நம்ம ஒரு சின்ன டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ சின்ன குழந்தைங்களே ஏதோ ட்ராமா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுங்க வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போம். அவங்களும் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த டைலாக் கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கடைசியாக சொன்ன இந்த வார்த்தையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கையாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணணும். அந்த ஆக்டிங் டெவலப் ஆக ஒரு நாள் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை நம்ம கூடவே இருக்க ஆரம்பிச்சிடும், நம்ம கூடவே வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அது நம்மளை விட்டு வெளியே போகாது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்பது போல நடிக்க கற்றுக்கொள்வோம். பின் நாட்களில் அதே நம்பிக்கை நம்ம உணர கற்றுக்கொள்ள வைக்கும். நிச்சயமா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. நம்ம பல விஷயங்களை நம்ம அப்படி நடிச்சு தான் என்ன பண்ணிக்கிறோம், நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அப்போ அந்த ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணலாம், பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு கடவுள் நிறைய வழியை கட்டியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். அருட்பணியாளர் ஈசா குழந்தைசாமி இன்று தனது குருத்துவ அருள் பொழிவு நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா குழந்தைசாமி, அம்மா நிர்மலா, அருட்சகோதரி அருள் ரெபேக்கா, ஞான பெற்றோர் மரிய ஜீவநாதன், ஆரோக்கிய மேரி, சகோதரர் அருள் ஆல்வின், சாந்தா மேரி, அருள் ஸ்டீபன், ஐயா மரிய சூசை, அப்பத்தா சந்தனம், குட்டீஸ்கள் ஜோபின், ஜெரில், ஆண்டோ, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இதனால யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான ஏரியா ஆசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்காக சிறப்பாக அளிக்கக்கூடிய இறை ஆசீர் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 14. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சி, உலகில் அமைதி உண்டாகுக. அன்பு காந்தவர்களே, நன்றியுடன் வாழும் அனைத்து மக்களுக்கும் உள்ளத்திலே மன அமைதி ஏற்படுகின்றது. நன்றியின் மக்களாக வாழ இன்றைய அருமையான அழைப்பு உன்னதத்திலே இறைவனுக்கு மாட்சி, அதன் வழியாக நமது உள்ளத்திலே அமைதி. எப்பொழுது இறைவனை போற்றுவோமோ, இறைவனை புகழுவோமோ, அன்று நம்முடைய உள்ளத்தில் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அதன் மூலமாக நமக்கு அமைதி கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமை. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், நம்பிக்கையோடு நடைபெறுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. இதை நாம் சரிவர செய்கின்ற பொழுது என்கிட்ட இதுவரைக்கும் நம்பிக்கையே நான் உணரவில்லை என்பவர்கள் கூட நம்மால் நம்பிக்கையை உணர முடியும். நம்பிக்கையோடு நடைபெற கடவுள் கொடுத்த வாய்ப்பு இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நம்பிக்கையோடு நடைபோடுவோம், நலம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.